ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரை நீங்கள் ஓனாக உங்களுடைய யூஸுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட், அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு காம்பவுண்டோட வந்து அவுட்புட் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத ஓவராலாக வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமாக மட்டும் எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, ஓவரால் அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பிரேக் டவுனையும் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஓவரால் வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் 8% இந்த இடத்துல மாற்றினீங்கன்னா போதும், ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு மல்டிபிள் வேல்யூஸுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு டேஷ்போர்டு வந்து இருக்குது. எல்லா வேல்யூஸுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 3 வேல்யூஸ் வந்து வேணும். ஒன்று பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு எவ்வளவு காம்பவுண்டட் வேல்யூ அவுட்புட் ஃபுல்லாக வரப்போகுது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கான அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம 1 லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அதே மாதிரி எத்தனை வருஷம்னா 10 வருஷம். ஓகேங்களா? இப்போ எக்ஸலில் இந்த காம்பவுண்டட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் இன்ட் அப்படிங்கிறத, அதாவது பெருக்கல் குறியை போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1 ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூட்டை போட்டுட்டு எத்தனை வருஷமோ அதை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஓவரால் காம்பவுண்டட் வேல்யூ இங்கே கிடச்சிரும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த ஓவரால் வேல்யூவை நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். சரி, இப்போ இங்கே ஓவராலாக கிடச்சிருச்சு. இப்போ இயர் பை இயர் நமக்கு எப்படி வேணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த 1 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஃபஸ்ட் இயருக்கு. இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த வேல்யூவை இப்படி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. தென் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு கொடுத்துட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறக்காமல் இந்த இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் வந்து பண்ணிடுங்க. அதாவது டாலர் சிம்பிளை முன்னாடியும் பின்னாடியும் போட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் வந்து மாறவே மாறாது. இப்போது நமக்கு காம்பவுண்டட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது ப்ளஸ் இது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் இயர் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது ப்ளஸ் இது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ட்ராக் பண்ணும்போது எல்லாமே வந்து கால்குலேட் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து வர்ற அமௌண்ட்டை தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறீங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடி இங்கே உள்ள பிரின்சிபல் வேல்யூக்கு கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாவே டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து கால்குலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த காம்பவுண்டட் வேல்யூ ஃபார்முலாவையும் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது ஜஸ்ட்டு இதை எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அத்தனை ரோக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி காம்பவுண்டட் வேல்யூ எல்லாமே ஆட்டோவாக வந்து கால்குலேட் ஆகிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ உங்களுடைய ஓவரால் காம்பவுண்டட் வேல்யூ இவ்வளோ கிடச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரை நீங்களாகவே வந்து பில்ட் பண்ணணும். இது உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோடு பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.